பற்றி கொஞ்சம் வெளியில் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு என்ன சந்தேகம் சொல்லுங்கள். இல்லை இதில் உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர்னாக்கா எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பண்ணீங்க, எவ்வளோ பாடுபடுவீங்க, அந்த வரவு செலவு இது இல்லாமல் மழை காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க, மழை காலத்தில் ஒரு 4 மாதம் மழை கொண்டு அதுக்கு எந்த அது இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. கவர்மெண்ட் வந்து லீஸ் இப்போது கொடுக்கணும், எங்களுக்கு கொடுக்கல, லீஸ் கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இதுக்காக என்ன பாடுபடுறீங்க இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சாரம் நேரத்தை எல்லாம் கட் பண்ணி நாங்கள் மேடுபடத்தை திருச்சி எல்லாம் கட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து 2010-20 டே லீஸ் கொடுத்தாங்க. இப்போ லீஸ் கொடுக்கல. லீஸு 21 கொடுக்கணும், கொடுக்குறாங்க லீஸு. ரோட்டில் போட்டுருக்காங்க, நான் லீஸ் வரல, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்பி தான் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. தொழிலாளியை மட்டும் 10,000 பேர் இருக்காங்க. இல்லை இல்லை, மொத்தம் என்ன உட்படுத்த தனி தொழிலாளி இதை நம்பி தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த வீட்டுல இப்போ உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப கம்மி, விலையும் இல்லை. இந்த உலகத்துக்கே சொல்கிறாங்க, உலகத்திலேயே 2 இடம் தான் வந்து உப்பு உற்பத்தி வந்து முதலிடம் வந்து தூத்துக்குடியும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடி, கர்நாடகா தெரியும். எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த உற்பத்தி கம்மிங்கிறீங்க. நம்ம கிடைக்கிறதெல்லாம் ஃப்ரீயாக தானே வெளில கிடைச்சிட்டு இருக்கு. இது என்ன உப்புங்கிறேன், நாங்கள் டவுனில் இருக்கோம், உப்பெல்லாம் சாதாரணமாக கிடைக்கிறேன். இதுதான் உற்பத்தி. இந்த மழை தூத்துக்குடி நல்லா உற்பத்தி, இந்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி. ஏக்கருக்கு ஒரு 200 டன் வர ஏக்கர்லாம் இந்த வருஷம் 1000 டன்னோட வரல. 100 டன்னோட வரல. மழை உற்பத்தி கம்மி தான். ஆனால் விலையும் இந்த வருஷம் கிடையாது. விலையும் கம்மி. விலையும் கம்மி. நார்மலாக எவ்வளோ விலை போகும் உங்களுக்கு? மூட்டை கணக்கா, டன் கணக்கா?